வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு நாய்களின் வரலாறு பத்தி பார்க்க போகிறோம். நாய்கள் மனிதர்களுடன் வாழ்ந்து வரும் முதல் செல்லப்பிராணிகளாக கருதப்படுகின்றன. சுமார் 15,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் காட்டுக்குள்ளிருந்த ஓநாய்களை பழக்கப்படுத்தியதன் விளைவாக நாய்கள் உருவாகின. நாய்களின் முதன்மை தோற்றம். நாய்கள் முதலில் ஓநாய்கள் மற்றும் பாலூட்டி இனங்களிலிருந்து உருவாகின. பழங்கால வேட்டைக்கார மக்கள் உணவு தேடும் நோக்கில் சில ஓநாய்களை வளர்க்கத் தொடங்கினர். அதன் பிறகு ஓநாய்களின் நடத்தை மாறி மனிதர்களுக்கு உணர்வுபூர்வமான இணையாக மாறி வளர்ச்சியடைந்தன. பழங்காலத்தில் நாய்களின் பங்கு மிசிற பெரும் நாகரிகம். நாய்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டைக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. ரோம பேரரசு போர் நாய்களாகவும் காவல் நாய்களாகவும் வளர்க்கப்பட்டன. இந்திய நாகரிகம் வேட்டைக்கு காவலுக்கு பக்தி பூர்வமாகவும் நாய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நாய்களின் வளர்ச்சியும் இனப்பிரிவுகளும். காலப்போக்கில் மனிதர்கள் குறிப்பிட்ட பணிகளுக்காக நாய்களை செறிவழக்க முறையில் செலக்டிவ் பிரீடிங் வளர்த்தனர். இதனால் ஆலாஸ்கன் ஹஸ்கி, ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடோர் பூடில் போன்ற பல்வேறு இனங்கள் தோன்றின. இன்றைய நாய்களின் வாழ்க்கை. நாய்கள் இன்று செல்லப்பிராணிகளாக, காவல் நாய்களாக, வேட்டைக்கு, மருத்துவ உதவிக்காக, தேடல் மற்றும் மீட்பு பணிகளில் என பல விதங்களில் மனிதர்களுக்கு துணையாக இருக்கின்றன. அறிவியல் ஆய்வுகளின்படி நாய்கள் மனிதர்களுடன் உணர்வுபூர்வமாக தொடர்பு கொள்ளும் தன்மை கொண்டவை. நாய்கள் மனிதர்களுடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயணித்து வரும் உண்மையான தோழர்கள். அவை பாதுகாப்பு, நேச்சம், உணர்வு பகிர்வு ஆகியவற்றில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. இதனால் நாய்கள் மனிதனின் சிறந்த நண்பன் என அழைக்கப்படுகின்றன.